ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி திருத்தொண்டரும் மறைசாட்சியருமான தூய லாரன்ஸ் அவர்களின் விழாவை கொண்டாடுகின்றோம். ஸ்பெயின் நாட்டில் பிறந்த இவர் ரோமைக்கு வந்து திருத்தந்தை 2ஆம் சிக்ஸ்டஸ் அவர்களால் நியமிக்கப்பட்ட 7 திருத்தொண்டர்களில் ஒருவராவார். இவருடைய பணி திருத்தந்தையனுடைய கருவூலத்தை கண்காணிப்பது, ஏழைகளுக்கு உதவி செய்வது. 1000க்கும் மேற்பட்ட ஏழைகளை அன்றைக்கு திரு அவை பராமரித்து வந்தது. கிபி 257ஆம் ஆண்டில் பேரரசர் வலேரியன் ஆண்டவர் இயேசுவில் நம்பிக்கை கொண்ட அனைவரையும் தன் ஆணையால் துன்புறுத்தப்படும்படி கட்டளையிட்டார். அப்போது திருத்தந்தை 2ஆம் சிக்ஸ்டஸ் அவர்களும் கைது செய்யப்பட்டு கொலை செய்யப்பட இழுத்துச் செல்லப்பட்டார். அவரை பின்தொடர்ந்து அழுது கொண்டே லாரன்ஸ், தந்தாய், உன்னுடைய திருத்தொண்டர் இல்லாமல் எங்கே போகின்றீர் என்று கேட்டாராம். அதற்கு திருத்தந்தை, கவலைப்படாதே, நீயும் என்னை தொடர்வாய் என்று உரைத்தார். உடனே லாரன்ஸ் தன்னிடமிருந்த அனைத்து சொத்துக்களையும் ஒன்று திரட்டி, ஏன் திருப்பலி பாத்திரங்களை கூட விற்று பணத்தை எல்லாம் ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் அநாதைகளுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் பிரித்து கொடுத்தாராம். இதை கேள்விப்பட்ட ரோமை ஆளுநர் கொர்னேலியோஸ் செக்குலாரிஸ் லாரன்ஸை அழைத்து, உன்னிடம் உள்ள அனைத்து சொத்துக்களையும் என்னிடம் நீ ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டாராம். லாரன்ஸ் அவரிடம் 3 நாட்களில் எல்லா சொத்துக்களையும் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். 3ஆம் நாள் ஆளுநர் கொர்னேலியோஸ் அவரை பார்க்க வருகின்ற போது அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. கருவூலம் என்று லாரன்ஸ் குறிப்பிட்டது எதை தெரியுமா? யாரை தெரியுமா? அந்த நகரத்தில் இருந்த ஏழைகள், முதியவர்கள், பார்வையிழந்தவர்கள், தொழுநோயாளர்கள், விதவைகள், மற்ற ஆதரவற்றவர்கள். உடனே கொர்னேலியோஸ் கோபம் கொண்டு லாரன்ஸை எண்ணெயிலே வறுத்தெடுக்க ஆணையிட்டார். திருத்தொண்டர் லாரன்ஸ் அஞ்சவில்லை. அவர் எண்ணெயிலே வெந்து கொண்டிருக்கின்ற போது அந்த கொலையாளிகளிடம், ஒரு பக்கம் வெந்துவிட்டது, என்னை திருப்பி போடுங்கள், மறுபக்கமும் வேகட்டும் என்று சொன்னாராம். ஏன், நான் முழுவதுமாக வெந்துவிட்டேன், இப்போது என்னை எடுத்து சாப்பிடுங்கள் என்று கூட சொல்லி உயிரை ஆண்டவருக்காக கையளித்தாராம். கிபி 258ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி வியா திபோர்த்தேனாவில் இறந்த அவரின் நினைவாக பின்னாளில் ஒரு பெரிய தேவாலயம் அவ்விடத்திலே கட்டப்பட்டது. ரோமை மாநகரில் 5 முக்கியமான பேராலயங்கள், பசிலிகாஸ், தூய பேதுருவுக்கு, தூய பவுலுக்கு, தூய மரியன்னைக்கு, லேட்டரன் என்ற இடத்தில் தூய ஜானுக்கு, அதைத் தொடர்ந்து தூய லாரன்ஸுக்கு. தாம் உயிரை கையளித்த போது எல்லாருக்காகவும் வேண்டினாராம். குறிப்பாக ரோமை நகரத்துக்காக. எந்த அளவுக்கு என்றால், அன்றைய ரோமன் செனட்டர்ஸ், ஆட்சி மன்ற உறுப்பினர்கள் பலர் திருத்தொண்டர் லாரன்ஸின் சாட்சியத்தை கண்டு மனம் மாறி ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டார்களாம். சிறப்பான விதத்தில் இவர் ரோமை நகரத்தின் பாதுகாவலராகவும் கருதப்படுகின்றார். இந்த புனிதரின் விழாவுக்கான முதல் வாசகம் பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் 9ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வரையுள்ள வசனங்களாக அமைகின்றது. பிரியமானவர்களே, இன்றைக்கு எல்லாரும் சீக்கிரம் பணம் சேர்ப்பது எப்படி, எளிதில் அதிகமாக சம்பாதிப்பது எப்படி என்று கவலை கொள்கின்றார்கள். விளம்பரங்கள், ஊடகங்கள், வாட்ஸ்அப், இன்னும் எவையவையோ இத்தகைய செய்திகளைத்தான் மக்களுக்கு இடைவிடாமல் பரப்பிக்கொண்டே இருக்கின்றன. இன்னொரு பக்கம் போலி போதகர்கள் பலர் சொத்துக்கள் அதிகமாக இருந்தால் அது ஆண்டவரின் ஆசீர்வாதம் என்று மட்டுமே போதித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு விதத்தில் அபிரகாம், யோபு போன்ற நல்ல மனிதர்கள் பணக்காரர்களாகத்தான் இருந்தார்கள். இன்னொரு பக்கம் பவுலடியார் போன்றவர்களை பற்றி நாம் கேள்விப்படுகிறோம். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம், நான் பசியாயிருந்தேன், தாகமுற்றிருந்தேன்,
உடுக்க போதுமான உடையின்றி இருந்தேன், கொடுமையாக நடத்தப்பட்டேன், தங்க இடமின்றி அலைந்தேன் என்றெல்லாம் குறிப்பிடுகின்றார். மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 24 நாம் வாசிக்கின்றோம், ஒருவன் செல்வத்துக்கும் கடவுளுக்கும் ஒரே நேரத்தில் ஊழியம் செய்ய முடியாது என்று. லூக்கா நற்செய்தி 12:15 வாசிக்கிறோம், பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரில் நம்பிக்கை கொள்கின்றவர்கள் உண்மையாகவே தேவையில் இருக்கின்ற தம்முடைய சகோதர சகோதரிகளின் கண்ணீரை கண்டு சும்மா இருக்கவே முடியாது. அன்பு இல்லாமல் கொடுக்கலாம், ஆனால் கொடுக்காமல் பகிர்ந்து கொள்ளாமல் ஆண்டவரையும் அயலாரையும் அன்பு செய்யவே முடியாது என்பதைத்தான் இன்றைக்கு பவுலடியார் நமக்கு உணர்த்துகின்றார். நாம் கொடுப்பதெல்லாம் விதைப்பது போல, நாம் விதைப்பதற்கேற்பத்தான் நாம் அறுவடை செய்வோமாம். குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார் என்கின்றார் பவுலடியார். மேலும் மன வருத்தத்தோடு கட்டாயத்தோடு கொடுப்பதால் எந்தவித பயனும் இல்லை. ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரும் முகமலர்ச்சியோடு கொடுக்க வேண்டும், அப்போதுதான் அவருடைய அன்புக்குரியவராக ஆக முடியும் என்கின்றார் பவுலடியார். நாம் கொடுத்துவிட்டால் நம்முடைய தேவைக்கு என்ன செய்வது என்று பல பேர் கவலைப்படலாம். இன்றைக்கு பவுலடியார் கூறுகின்றார், கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவராயிருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார் என்று நமக்கு நம்பிக்கை ஊட்டுகின்றார். என்னுடைய சிலுவை பாதை சிந்தனை எனக்கு நினைவுக்கு வருகின்றது. ஆண்டவர் இயேசுவே நம்மோடு பேசுவதாக அமைந்திருக்கின்ற அந்த பகுதியில் இப்படி சில சிந்தனைகள். உன்னிடம் இருப்பதெல்லாம் உனக்கு தேவையானது என்று நீ கூற முடியுமா? எல்லோரும் தான் பார்க்கின்றார்கள், ஆனால் தேவையில் இருக்கின்ற உன் சகோதர சகோதரிகளை நீ உற்று பார்க்கின்றாயா? அவர்கள் கண்ணீரை கண்டும் சும்மா இருக்கின்றாயா? ஏழை லாசர் அருகிலேயே இருந்தும் அவனை கண்டுகொள்ளாதிருந்து எரிநரகத்துக்கு உள்ளான அந்த பணக்காரனுடைய நிலை உனக்கு வேண்டாம். விலகிச் சென்ற குருவாகவும் லேவியனாகவும் இல்லாமல் இறக்கப்பட்டு மனித நேயத்துடன் உதவி செய்து உயிர் பிச்சை இந்த நல்ல சமாரியனாக வாழத்தானே உன்னை அழைக்கிறேன். பசித்திருப்பவனும் தாகமாயிருப்பவனும் ஆடையின்றி இருப்பவனும் வேதனையில் வாடுபவனும் நான் தான். இவர்களுக்கு நீ எதுவுமே செய்யாத போதெல்லாம் நீ எனக்குத்தான் செய்யவில்லை என்று ஆண்டவர் இயேசு நம்மோடு பேசுகின்றார். ஏழைகளை, தேவையில் இருப்பவர்களை திரு அவையின் சொத்து என்று கருதி அதற்காக தம் உயிரை கையளித்த திருத்தொண்டர் லாரன்ஸ் நம் எல்லாருக்கும் இன்றைக்கு பாடமாகட்டும். இன்றைய நற்செய்தி பகுதி யோவான் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வரையுள்ள இறைவசனங்கள். மானிட மகன் மாட்சிமை பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று உரைத்தார் நம் ஆண்டவர். சீடர்கள் நினைத்தார்கள், ரோமையரை வெற்றி கொண்டு தம் அரசாட்சியை நிறுவி தங்களுக்கு பதவி அளிப்பார் என்று. ஆனால் ஆண்டவர் மக்களுக்காக தான் மரித்து மாட்சிமை பெற வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றார். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். மக்களுக்காக தான் சாகப் போவதை அறிவிக்கின்ற விதத்தில்தான் ஆண்டவர் இவ்வாறு உரைத்தார். தொடர்ந்து தமக்கென்றே வாழ்வோர் வாழ்வை இழந்து விடுவார்கள், ஆனால் இவ்வுலகில் தம் வாழ்வை ஒரு பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர் என்கின்றார். அவரை பின்பற்றி நாமும் தனி கோதுமை மணியாக இருந்து பயன் தராமல் அழிந்து போகாமல் உண்மையாகவே ஆண்டவருக்காக மரித்து நம்மையே நிறைவாக கொடுத்து பலர் பலன் பெறும் விதத்தில் வாழ வேண்டுமென்று அழைப்பு விடுக்கின்றார். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும், நான் இருக்கும் இடத்தில்
என் தொண்டரும் இருப்பார்கள் என்கின்றார். இவ்வாறு அவரை பின்பற்றுகின்ற போது, அவருடைய மரணத்திலே பங்கு கொள்கின்ற போது, அவர் தம்மையே எவ்வித மிச்சமும் இன்றி கையளித்தது போல தேவையில் இருப்போருக்கு நம்மை கையளிக்கின்ற போது தந்தையால் மதிப்பளிக்கப்படுவோம் என்கின்றார். பிரியமானவர்களே, எதற்காகவாவது யாருக்காகவாவது உங்கள் உயிரை கையளிக்க தயாராயிருக்கின்றீர்களா? உங்கள் நம்பிக்கைக்கேற்ப இறுதி வரை வாழ உங்களுக்கு துணிச்சல் இருக்கின்றதா? ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி துன்பங்களை மனமுவந்து ஏற்று மற்றவர்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி அளிக்க தயாராயிருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார். திருத்தொண்டர் லாரன்ஸை போல இரத்தம் சிந்தி எண்ணெயிலே வறுத்தெடுக்கப்படுகின்ற அளவுக்கு நாம் துன்புற நேராமல் இருக்கலாம். ஒரே நாளில் ஆண்டவருக்காக, அவருடைய மதிப்பீடுகளுக்காக இரத்தம் சிந்தி சிவப்பு வேத சாட்சிகளாக மாறுவது எல்லாருக்கும் வாய்ப்பதில்லை. ஆனால் இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு வெள்ளை வேத சாட்சிகளாக மாற வாய்ப்பு இருக்கின்றது. அதுதான் ஆண்டவருக்காக ஒவ்வொரு நாளும் இறப்பது, ஆண்டவருடைய மக்களுக்காக ஒவ்வொரு நாளும் துன்பங்களை ஏற்றுக்கொள்வது. எத்தனையோ பெற்றோர் பெரியவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக, உடன்பிறப்புகளுக்காக, உறவுகளுக்காக துன்பங்களை மனமுவந்து ஏற்று அவர்களுக்காக நெற்றி வியர்வை சிந்த பாடுபட்டு உழைத்து வேத சாட்சிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களை வளர்த்து விடுகின்றார்கள், மற்றவர்களுடைய மகிழ்ச்சிக்கு காரணமாயிருக்கின்றார்கள். இவர்கள் எல்லாருக்கும் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கூறியது போல தந்தையாகிய இறைவன் மதிப்பளிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. இத்தகையோரின் அன்றாட தியாகத்தால் மற்றவர்களுக்கு புது வாழ்வு ஒவ்வொரு நாளும் பிறந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் இதையெல்லாம் ஒருபோதும் மறக்க மாட்டார். இன்னொரு பக்கம், மற்றவர்களுக்கு பயன் இல்லாமலே கூட பல சமயங்களிலே நாமும் கோதுமை மணி போல மடிந்து கொண்டேதான் இருக்கிறோம். நமது அன்புக்குரிய ஒருவர் இறக்கின்ற போது, இருந்த வேலையை இழந்துவிட்டு தவிக்கின்ற போது, பொருளாதார நெருக்கடியால் துன்புறும் போது, கொடூரமான நோயால் பாதிக்கப்பட்டு வருந்தும் போது, மற்றவர்களால் தவறாக புரிந்து கொள்ளப்படும் போது, இவையெல்லாம் கூட ஒரு விதத்தில் நம் வாழ்விலே நமக்கே நிகழ்கின்ற சின்ன சின்ன சாவுகள்தான். ஆனால் இவற்றினோடே கூட ஆண்டவரின் அருட்கரத்தை நாம் சந்தித்துதான் இருக்கிறோம். நம் அன்புக்குரியவர்கள் இந்த நேரங்களிலே நம்மீது காட்டிய அக்கறை, நம்மை புரிந்து கொண்டது, நமக்கு உதவி செய்தது, நம்முடைய துன்பத்தில் பங்கு கொண்டது, இவை அனைத்தின் வழியாக புது வாழ்வு பிறந்திருக்கிறது தான். பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் கோதுமை மணிகள்தான். எவ்வளவு வல்லமை நமக்குள் இருக்கிறது! நாம் ஒவ்வொரு நாளும் சாகின்றோம் தான். எத்தனையோ ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நம் அன்புக்குரியவர்கள் மூலமாக நமக்கு பொழிந்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய சாவின் வழியாக, நம்முடைய அன்றாட துன்பங்களின் வழியாக வெள்ளை வேத சாட்சிகளாக தொடர்ந்து நம்மை சார்ந்தவர்களுக்கு தூய லாரன்ஸை போல ஆசீர்வாதமாக இருக்க இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அத்தகைய வாழ்க்கை முறைக்கு இந்த வல்லமைமிக்க இறைவார்த்தை நமக்கு வழிகாட்டுவதாக. ஆமென்.